a dance ballet based on Tiruppugal. The ballet presents a depiction of a few Ithihasic episodes contained in Tiruppugal through dance. The program is presented by the children of Sri Geeta Govinda Samskrita Sangam and directed by Geeta Govinda Amritavarshini Vidushi Srimati Anantalakshmi Natarajan. This Sangam, established during July 76, is devoted to the teaching of Sanskrit to aspirants, young and old, to read, write and acquire proficiency in Sanskrit. Bhagavad Gita and Mukunda Mala are some of the divine songs taught at the Sangam. Many ballads, mainly based on Geeta Govinda, the supreme love lyric of the great poet Jayadeva, who flourished in 20th century. Bhagavad Gita and other themes choreographed and directed by Srimati Anantalakshmi Natarajan have been enacted more than 100 times in Bangalore and elsewhere throughout the country. Now I would leave the stage to the Geeta Govinda Sangam. धैर्यौदार्यक्षमानिधिं सदाभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. திருமால் மருகனும் பிரம்மனை சிறையில் அடைத்து தந்தைக்கு உபதேசம் செய்தவனும் ஆன முருகன் தடுத்தாட்கொள்ளும் பெருமான். கந்த வேளை கார்கொடல் பூக்களால் பூசிப்பதை விட பாமாலைகளால் அர்ச்சிப்பது மிகச் சிறந்தது என்ற தத்துவத்தினை அறிந்த அருணகிரிநாதர் அவனாலேயே அருளப்பட்டு அவன் தாழ் பாடுகின்றார். அடியார்த்தம் பெருமையை அளவிட யாரே வல்லவர்? அடியார்க்கும் அடியனாய் இருக்கும் பேச்சினை அல்லவோ வேண்டினர் பக்தர்களும் தொண்டர்களும். அளப்பரிய ஞானமும் வர்ணனாதீதமான அறிவும் கொண்ட நமது அருணகிரிநாத பெருமானின் திருப்புகழை இசையுடன் பாடி சந்தத்துடன் ஆடி அவரது அடியாராக இருக்கும் ஆனந்தத்தினை அனுபவித்தவர் நம் தலைநகர் வாழ் குருஜி ஸ்ரீ ராகவன் அவர்கள். அவரது கருணைதான் என்னை யான் பெற்ற இன்பகம் பெருக இவ்வையகம் என எல்லோரையும் பாட வைத்து வாழ வைத்துள்ளார். அவரை வாழ்த்தும் முகமாக இந்த வெள்ளி விழா வைபவத்தில் இந்த நிருத்திய ரூபகத்தினை அவரது பொன்னடிகளில் பொன் மலரென சமர்ப்பிப்போம். நம் குரு ஸ்ரீ வெங்கட்ராமன் அவருடைய அருளுடன். அருணகிரிநாத பெருமானின் பாடல்களை அறிவுக்கும் ஆர்வத்திற்கும் எட்டிய அளவு புரிந்து அபிநயித்து அர்ப்பணிக்க இதோ சித்தத்துடன் சித்தமாக உள்ளனர் கீத கோவிந்த சம்ஸ்கிருத சங்கத்தின் குழந்தைகள் தங்களது குருவான ஸ்ரீமதி அனந்தலட்சுமி நடராஜன் அவர்களுடன். விநாயகன் வினை தீர்ப்பவன். துயர் உற்றவர் எவரானாலும் சரி, அவரை காப்பது அவனுடைய முதல் பணி. முருகனின் கருணையோ அளவற்றது. தனது பக்தியாம் வள்ளியை மனம் புணர முதலில் ராஜகுமாரனின் உருவத்தில் வருகின்றான். சிரம் தாழ்த்தி தன்னை மணக்க வேண்டுகின்றான். அவனை அறியாத அவள் மறுக்கின்றாள். தந்திரமாக கிழவனார் வேடத்தில் அவளை நெருங்குகின்றான். அப்போதும் திரஸ்கரிக்கும் அவளை அடைய அண்ணனை வெண்ட மத்தமும் மதியமும் கொண்ட அரண் மகன் இபமாகி யானையாகி வந்து வள்ளியை பயமடைய செய்கின்றான். ஓடிச் சென்று அணைக்கின்றாள் வள்ளி கிழவனாரை. அவரே முருகன் என அறிந்து ஆனந்தமடைகின்றாள். சம்சார சாகரத்தில்
நாம் எல்லோரும் வள்ளிகள். கட்டங்களாகிற யானைகள் நம்மை துரத்தினால்தான் நாம் துக்கத்தை தாங்க முடியாது இறைவனை அடைகின்றோம் அரணாக. இதோ குழந்தைகளுடன் கைத்தல நிறைகனி எனும் பாடலாம் கனியை அனுபவித்து ருசிக்கலாம். இபமுகனுடன் இணையலாம். வாரீர் வாரீர். முருகா 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 கைத்தல நீரை கனி அப்பமோடு பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கைத்தல நீரை கனி அப்பமோடு பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கற்றினோ அடியவர் புத்திய உரைபவர் கற்பனாயவினை கடிதே கற்றிடும் அடியவர் புத்திய உரைபவர் கற்பனாயவினை கடிதே. மத்தமும் மதியமும் வைத்திடும் மகன் மற்பொரு திகழ் புய மலையானே. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொரு திகழ் புய மலையானே. மத்தட வைரனே புத்தமி முதல்வனே மட்டமிழ் மலர்கொடு பணிவே. மத்தட வைரனே புத்தமி முதல்வனே மட்டமிழ் மலர்கொடு பணிவே. முத்தமிழடை வினை முற்பட முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழடை வினை முற்பட முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் தேரி செய்ய அச்சிவ உரைகளோ அச்சது மொழி செய்த அதிரீரா. முப்புறம் தேரி செய்ய அச்சிவ உரைகளோ அச்சது மொழி செய்த அதிரீரா. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிலை இவமாகி. அசுர மகனோடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிலை இவமாகி. அசுர மகனோடு அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அக்குல மகளோடு அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிலை இவமாகி. அக்குல மகளோடு அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அத்துயரது கொடு சுப்பிர
அக்குல மகளோட அச்சிறு முருகனே அக்கட மணமருள் பெருமாளே துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புலம் அதனிடை சிவமாகி அப்புற மகளோட அச்சிறு முருகனே அக்கட மணமருள் பெருமாளே துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புலம் அதனிடை சிவமாகி அக்குற மகளோட அச்சிறு முருகனே அக்கட மணமருள் பெருமாளே துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புலம் அதனிடை சிவமாகி அக்குற மகளோட அச்சிறு முருகனே அக்கட மணமருள் பெருமாளே துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புலம் அதனிடை சிவமாகி அக்குற மகளோட அச்சிறு முருகனே அக்கட மணமருள் பெருமாளே துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புலம் அதனிடை சிவமாகி அக்குற மகளோட அச்சிறு முருகனே அக்கட மணமருள் பெருமாளே துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புலம் அதனிடை சிவமாகி அக்குற மகளோட அச்சிறு முருகனே அக்கட மணமருள் பெருமாளே துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புலம் அதனிடை சிவமாகி அக்குற மகளோட அச்சிறு முருகனே அக்கட மணமருள் பெருமாளே துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புலம் அதனிடை சிவமாகி அக்குற மகளோட அச்சிறு முருகனே அக்கட மணமருள் பெருமாளே மட்டவில் மலர் கொடு பணிவோமே மட்டவில் மலர் கொடு பணிவோமே பணிவோமே முப்புறத்தனை எரித்தவன் புராரியான பரமசிவன் தனது பரமபக்தனாம் சுந்தரருக்கு பித்தா என அடி எடுத்து கொடுத்தார். சுந்தரரும் பித்தா விரை சூடி பெருமானே அருளாளா என்று பாடி அருளினார். தந்தைக்கு மிஞ்சிய தனையனாம் நமது முருகனும் தனது பக்தனான அருணகிரிநாத பெருமானுக்கு முத்தைத்தரு என அடியெடுத்து கொடுக்க அவரும் முத்தைத்தரு பக்தி திருநகை கொண்ட அத்திக்கு தெய்வ யானைக்கு இறைவனாம் சரவணனே முக்திக்கு ஒரு வித்து என அறுதியிட்டு கூறினார். அத்தியாச்சரியமான சந்தஸில் உள்ள இப்பாடலின் சுவையை அனுபவிக்காதவர் யார்? ராமாயணம், பாகவதம், பாரதம் முதலான புராண கிரந்தங்களை ஆழ்ந்து படித்து ஆராய்ந்து அவைகளின் தத்துவங்களை தனது ஒவ்வொரு பாடலிலும் விவரித்திருக்கின்றார் நமது அருணகிரிநாத பெருமான். ராவணனின் 10 தலைகளை தத்த சிதற அடித்தவனும் சிறந்த கிரியான மந்தரமலையை மத்தாக கொண்டு
சமுத்திரத்தினை கடையும் பொழுது மலை கீழே செல்லாமல் பொருது தாங்கியவனும் பட்டப்பகலில் ஒளி வீசும் சூரியனை தனது வட்டத்திகிரியான சக்கராயுத்தலால் இரவாக்கி துரியோதனின் தங்கையான் துஷலையன் கணவன் ஜெயத்ரதனை கொல்ல அர்ஜுனனுக்கு உபகரித்தவனும் பக்தனான அர்ஜுனனுக்கு ரத்தத்தினை கடவி ஓட்டி கீதோபதேசம் செய்து பாரத போர் முடித்த பச்சைமா மலை போல் மேனியனுமான கண்ணன் மெச்சும் மருகனே என கண்ட வேளை அழைக்கும் அருணகிரிநாதரின் பெருமையை மெச்சத்தான் முடியுமோ? வாரீர் வாரீர் அணியலாம் இப்புராண கதைகள் எனும் பவழங்களுடன் கூடிய முத்தைத்தரு எனும் முக்தாஹாரத்தினை. பகல் வட்ட திகிரியில் இரவாக
பச்சை புயமெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சி அருள்வதும் ஒரு நாளே பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயமெச்சோர் மத்தியே தருவதம் ஸ்தாபய மேச்சுத கடவிய பச்சை புயமெச்ச பஷ்யைதான் சமவேதான் குரு ரதத்தை கடவிய தகு பொருள் பக்ஷிதரா புத்ரா ததைவ ச பிதாமஹ ரதத்தை மாதுலா ஷஷுரா ஏதான்ன அந்துமிச்சாமி பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயமெச்சோஷோ பகத ஸ்வபாவஹ பச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாः யக்ஷேஸ்யாத் शिष्यस्तेहं शाधिमां त्वां प्रपन्नः हतो वा प्राप्स्यसि स्वर्गो जित्वा मोक्ष्यसे मयि तस्मात् उत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय सम्भवामि युगे युगे ऐश्वरो पुरुषोत्तम अर्थरूपाणि शतशोध सहस्रशः मे रूपाणि पश्य किरीटिनो गदिनो चक्रिणञ्च तेजोराशो सर्वतो दीप्तिमन्तम् भयेन ரதத்தை கடவிய பச்சை புயமெச்ச தகு பட்சத்தோடு ரட்சி परित्यज्य मामेकं பக்தரம் கடவிய பச்சை புயமெச்ச பட்சத்தோடு मोक्षयिष्यामि ஒரு நாள் சுஜா பக்தர்க்கு ரதத்தை கடவிய ரதத்தை கடவிய பச்சை புயமெச்ச பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயமெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சி அருள்வதும் ஒரு நாளே ரதத்தை கடவிய பச்சை புயமெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சி அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நிற்க பனுமைக்கு பைரவி கொட்ட நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு 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 சித்திரம் பௌரைக்கு திகழலையன ஓத பறை கொட்ட களமிது கொக்கு கொகு கொக்கு கொட்டை புகை பொக்கு பிடியன முது போகை கொட்கொட்ட நட்ப அவுணரை வெட்டி பலியிட்டு புலகிரி கொத்து படவத்து புறவல பெருமாளே பட்சத்தொடு ரட்சி சர்வன் ஒரு நாளே பட்சத்தொடு ரட்சி சர்வன் ஒரு நாளே பட்சத்தொடு ரட்சி சர்வன் ஒரு நாளே
கடலின் எல்லா துறைகளிலும் கரைகளிலும் நீராடிய நம் அருணகிரிநாத பெருமான் கடலில் ஆப்படும் முத்துக்களையும் பவளங்களையும் போல் கைத்தல நிறைகனி எனும் பாடலால் கானாபத்திய முத்தையும் பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக என்ற வரியினால் சௌரம் எனும் ரத்தனத்தினையும் பக்தர்க்கு ரத்தத்தை கடவிய என்ற வருணனையில் வைஷ்ணவம் என்னும் பவழத்தினையும் கண்டெடுத்தார். நம்மை அழைத்துச் செல்கிறார். சைவம் எனும் முத்தினையும் சாக்தம் எனும் பவழத்தினையும் கண்டு மகிழ எல்லா பாடல்களிலும் பரவி நிற்கிறது கௌமாரம் பாலில் வெண்ணெய் பரவி கிடப்பது போல். குருவாக வயது ஒன்றே காரணமில்லை, அறிவும் ஞானமும் காரணம் எனும் தத்துவத்தினை நாம் அறிவோம். ஹரிஹரசுதன் ஐயப்பன் தனது தாய்க்கு குருவானான். நமது முருகனோ பரமசிவன் மனம் குளிரும்படி உபதேசத்தினை செய்து தந்தைக்கு குருவானான். சிவனார் மனம் குளிரார் எனும் பாடலில் சைவம் சாக்தம் எனும் முத்துக்களின் ஒளியில் பிரகாசிக்கும் தந்தைக்கு உபதேசிக்கும் தனையனை கண்டு மகிழ்ந்து, வேளா கடம்பா, உனது செயலில் பெருமை ஏதும் நான் காணவில்லை. அவமாயில் உழலும் கடைமகனிலும் கீழ்மகனான எனக்கு உபதேசம் செய்து அஞ்சேல் என அருளினால் அல்லவோ உனது பெருமையை நான் ஒத்துக்கொள்வேன். சிவகாம சுந்தரியின் வர பாலனிடம் பிணக்கு தீர்க்க வாருங்கள் ஜீவாத்ம ஸ்வரூபிகளே. கந்தா, நவநீதம் திருடிய உனது மாமன் போல் எனது பாபங்களை திருடி என் மனமாகிற உரலில் கட்டுப்பட்டு நீ காமக்ரோதாதி அரக்கர்களை கொன்று கண்ணன் மருகன் எனும் பெயரினை காப்பாற்றிக்கொள் என மனம் உருகி வேண்டுகின்றார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் அறிவாகமும் பெருக இடரான
நலமானது விளைக்கோரே நவநீதமும் திருடி உரலோடை வந்து ரகுராமர் மகிழ் மருகோரே நவலோகமும் கைதொழு நிஜதேவர் அழகிருத நலமானது கரே விளைக்கோரே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்று கரி ரகுராமர் மருகோரே நவலோகமும் கைதொழு நிஜதேவர் அழகிருத நலமானது கரே விளைக்கோரே தேவயானை குணமே மணவாழ சம்புரே திரவீரமே கதே படிவேரா திராவின கொடிய வருதேஜ முருகரிக ஜெகமே மெய்கண்ட வீர பெருமாளே அவன் மாயைக்குள் உலகிருந்த அலைநுழலும் அடியேனை கண்டன வரவேனோ அறிவாகமும் பெருக இடரானதோ சொலைய அருள்ஞான இன்பம் அது புரிவாயே ஜகமேன்மை கண்டறிர பெருமாளே ஜகமேன்மை கண்டறிர பெருமாளே ஜகமேன்மை கண்டறிர பெருமாளே காளியானவள் தானும் அம்பலத்தாடுவானுக்கு சமமாக ஆடவல்லவள் என எண்ணி திருச்சிற்றம்பலத்தாடுவன் அதிர வீசி வாதாடி தோற்கிறாள். அவளை ஜெயித்த ஈசனும் வாணியும் பிரம்மனும் திருமாலும் லக்ஷ்மியும் ஆட அங்கு களியாட்டத்துடன் மயிலேறி வருகிறான் முருகன். பிரபுடதேவராயனின் அன்பை அடைந்தவன் என் அகங்காரம் அடைந்த சம்பந்தாண்டான். அருணகிரி பெருமானிடம் அரசன் காண்பிக்கும் மரியாதையைக் கண்டு மனம் குமுறுகிறான். அரசனே, அருணகிரி சிறந்தவன் என்பதை நானும் ஒத்துக்கொள்ள வேண்டுமானால் அவன் உபாசிக்கும் முருகனை உமது முன் ஏன் நம் எல்லாரது முன் வந்து ஆடும்படி அவன் செய்யட்டுமே என வாதாடுகிறான். அரசனும் அருணகிரி பெருமானின் பெருமையை எடுத்துக்காட்டும் எண்ணம் கொண்டு பெருமானை வேண்டுகிறான். மனம் உருகி பாடும் பெருமானின் பாடலை செவிசாய்க்கும் முருகனோ சம்பந்தாண்டானின் வேண்டுகோளில் கட்டுப்பட்ட தேவியின் மடியில் கட்டப்பட்டவராக இருக்கிறார். இதனை அறிந்த அருணகிரி பெருமான் மயில் விருத்தம் பாட ஆடும் மயிலை கண்டு அழகனான முருகனும் ஆடி வருவதை காண அனுபவிக்க 1000 கண் படைத்த இந்திரனாலும் ஆகாது. திருப்புகழ் மந்திரத்தினை ஓதுபவர்கள் முன் எவ்விதமான காமமோ குரோதமோ மாச்சரியாதிகளோ அடிபட்டு போகின்றன என்பதற்கு இப்பாடல் ஒன்றே சான்று. இதனை பக்தியுடன் பாடுபவர் முன் மயிலுடன் கூடிய முருகன் வந்து ஆடுகிறான் என்பது திண்ணம். அதில மேலே
அபின காளி தானாட அவளோட அதல சேடனாட அகில மேர மீராட அபின காளி தானாட அவளோட அகல தேடனாட அகில மேல மீடாட அபின காளி தானாட அவளோட அதிர வீசி பாராடும் இடையிலேறு வாராட அருக போத வேடாட வையாட அதிர வீசி பாராடும் இடையிலேறு வாராட அருக போத வேடாட வையாட மதுரவாணி நாட மலரில் வேதனாராட மறுவு வாணு போராட மதியாட மதுரவாணி நாட மலரில் வேதனாராட மறுவு வாணு போராட மதியாட மதுரவாணி தானாட மலரு வேதனாராட மறுவு வாணு போராட மதியாட வனச்ச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் வனச்ச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் வனச்ச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வானியார் நீடு கருதலார்கள் மாசேனை கொடியார
சாயும் உலகமோடு சேர்பாரும் புவனமூர்த்தி மாமாயின் மருகோனே முதலி மீதிலே சாயும் உலகமோடு சேர்பாரும் புவனமூர்த்தி மாமாயின் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மகாராஜ உலவுமாட வாழ்தேவர் பெருமாளே உதயதாம மார்பான பிரபுட தேவ மகாராஜ உலவுமாட வாழ்தேவர் பெருமாளே உதயதாம மாதான பிரபுட தேவ மகாராஜ உலவுமாட வாழ்தேவர் பெருமாளே உதயதாம மார்பான பிரபுட தேவ மகாராஜ உலவுமாட வாழ்தேவர் பெருமாளே உதயதாம மார்பான பிரபுட தேவ மகாராஜ உலவுமாட வாழ்தேவர் பெருமாளே உதயதாம மார்பான பிரபுட தேவ மகாராஜ உலவுமாட வாழ்தேவர் பெருமாளே மயிலும் ஆடி ஆடி வரவேணும் மயிலும் ஆடி ஆடி வரவேணும் மயிலும் ஆடி ஆடி வரவேணும் நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றுவரி எனவும் அலை மீதும் அலை மோதம் உதவி மீதிலே சாயும் திருமால் தானே ஊனமூர்த்தி ஏறி வந்தானோ தன் மருவன் மகிமையை மனமாற அறிய எனும்படிக்கு வந்த கண்ணனை இதோ அனுபவிக்கலாம் கீத கோவிந்த ரசபானம் மூலம். காயத்ரியில் உள்ள 24 அக்ஷரங்களின் பிரதிபிம்பமாக 24 பாடல்களை கொண்டது கீத கோவிந்த மகாகாவியம். வடமொழி எனும் ஆகாச வீதியில் துருவ நட்சத்திரமாக பிரகாசிப்பது இந்த கிரந்தம். 22ஆம் பாடலில் ஜீவாத்மான ராதை பரமாத்மான கண்ணனுடன் தனது சக்கியான குருவினது உபதேசத்தினை அனுசரித்து இணைகிறாள் என்ற தத்துவத்தினை கவி நயம்பட உரைக்கிறார். உபனிஷத்துக்கள் கூறும் உயர்ந்த தத்துவமான ரசோ வைசகா என்பதை ஹரிம் ஏகரசம் என்று எல்லோரும் எளிதாக அனுபவிக்கும் முறையில் அமைத்து கொடுத்துகிறார் கவி. பல பிறவிகள் எடுத்து விருத்தா அலைந்து உடலும் ஜீவாத்மாவாகிற நாம் பரமனுடன் இரண்டர கலக்கலாம். ராதாவதன விலோகன விகசித விவித விகார விபிபங்கோ ராதாவதன விலோகன
ವಿಲಸಿತ ವಿಲಾಸ ಸಾಧದ ಶಗೋರ ಶೋಭನ ವರಣ ವರಣ ನಿವಾಸ ಸಾಧದ ಶಗೋರ ಶೋಭನ ವರಣ ವರಣ ನಿವಾಸ ಕೃಷ್ಣ ಹರಿ ಬೇಗ ವಿಲಸಿತ ವಿಲಾಸ ಹಾರಮಲ ತರತಾರ ಮುರದಿ ಸದದಂ ಪರಿರವ್ಯ ವಿಭೋರ ಹಾರಮಲ ತರತಾರ ಮುರದಿ ಸದದಂ ಪರಿರವ್ಯ ವಿಭೋರ ಪುಟತರ ಬೇನ ಕರಂ ಬಕರಂ ಬೇದ ಶಿವಯ ಮುರಾಗರ ಭೋರ ಪುಟತರ ಬೇನ ಕರಂ ಬಕರಂ ಬೇದ ಶಿವಯ ಮುರಾಗರ ಭೋರ ಕರಮಿದ ಶಿವಯ ಮುರಾಗರ ಭೋರ ಕೃಷ್ಣ ಹರಿ ಮೇಘ ವಿಲಸಿತ ವಿಲಾಸ ಶ್ಯಾಮಳ ಮೃದುಳ ಕಲೇವರ ಮಂಡಲ ಅಧಿಕತ ಗೌರ ಗೋಲ ಶ್ಯಾಮಳ ಮೃದುಳ ಕಲೇವರ ಮಂಡಲ ಅಧಿಕತ ಗೌರ ಗೋಲ ನೀಲನಳಿನಮಿವ ಪೀತ ಪರಾಗ ಪಡಲ ವರ
शशिकिरण